trigonometric expansions பார்த்துருக்கோம் டைப் 1 அதில் multiple angles in terms of powers அதை பார்த்துருக்கோம். multiple angles in terms of powers பார்த்துருக்கோம். சரிங்களா? அதில் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா multiple angle in terms of powers அதில் நாம் என்ன பண்ண போகிறோம் இந்த ப்ராப்ளம் போட போகிறோம். சோஃபார் நம்ம இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் வச்சு போட்டிருக்கோம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், ஜென்ரல் ஃபார்முலாவே டெரைவ் பண்ணி விட்டுருவோம். ஜென்ரல் ஃபார்முலா டெரைவ் பண்ணிவிட்டு அதில் எண்ணுக்கு வந்து 8θ கொடுத்தா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாம். அப்புறமா அந்த ஜென்ரல் ஃபார்முலாவை செப்பரேட்டாக ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் இன் ஃபியூச்சரில் ப்ராப்ளம்ஸ் போடுறதா இருந்தால் அதை யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அந்த ஜென்ரல் ஃபார்முலா டெரைவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து இந்த ப்ராப்ளம் எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி காஸ் 8θ கொடுத்தாலும் சரி இல்லை சைன் கொடுத்தாலும் சரி எதை கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜென்ரல் ஃபார்முலா எழுதிடுங்க. வி நோ தேட் அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க. வி நோ தேட் என்னது இங்கே பாருங்க, cos n theta plus I times sin n theta is equal to டி மார்விஸ் தேற்றப்படி நம்ம எப்படி எழுதலாம் இதை, cos theta plus I times sin theta raised to the power n அப்படின்னு எழுதிடலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. இது டிமாவிஸ் தியரத்தை யூஸ் பண்ணலாம். டிமாவிஸ் தியரம் அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம். ஸோ இந்த ஈக்குவாலிட்டி எதனால் வருதுன்னா டிமாவிஸ் தியரம். அதை பேஸ் பண்ணி வருது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் எழுதணும். பைனாமியல் எக்ஸ்பேன்ஷன் எழுதலாமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இது என்ன பண்ணலாம் நம்ம இங்கே பாருங்கள், NC0 cos power n theta I sin theta raised to the power 0. ஸோ தட் இந்த 0 எண்ணி ஆட் பண்ணால் இந்த இண்டெக்ஸ் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ப்ளஸ் அடுத்த டேர்ம் பைனாமியல் தியரம் படி NC1 cos power n minus 1 theta இங்கே I sin theta raised to the power 1. அடுத்தது என்ன பண்ணலாம், ப்ளஸ் NC2 cos power n minus 2 theta I sin theta raised to the power whole square plus NC3 cos power n minus 3 theta I sin theta raised to the power 3 plus NC4 cos power n minus 4 theta I sin theta raised to the power 4. ஸோ இன்னும் ரெண்டு டேர்ம் எழுதுவோம். ப்ளஸ் NC5 cos power n minus 5 theta I sin theta raised to the power 5 plus NC6 cos power n minus 6 theta I sin theta raised to the power 6 plus போயிட்டு அப்படி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அப்படியே போட்டோம், நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் வராது. இதனால் ஒன்றும் there won't be any problem. அஃப்கோர்ஸ் நம்ம வேணும்னா கடைசியில் லாஸ்ட் டேர்ம் எழுதலாம், நம்ம ஜென்ரல் டேர்ம் கூட எழுதலாம். ப்ளஸ் ஜென்ரல் டேர்ம்னா இருக்கும் NCR cos power n minus r theta I sin theta raised to the power r and so on. Finally NCN
cos power 0 theta I sin theta raised to the power n. இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எக்ஸ்பான்ஷன் எழுதலாம். பட் நம்ம அதை கூட எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம எழுதி வச்சுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை இங்கே பாருங்கள், இங்கே வந்து ரியல் பார்ட்டும் இருக்குது, இமேஜினரி பார்ட்டும் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ரியல் பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம், இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதுவோம்னா ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் அப்படின்னு ரெண்டும் பிரித்து வச்சுக்கலாம். காரணமாக தான் சொல்கிறேன் நான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் imaginary parts on both sides. ரெண்டு பக்கமும் ஈக்குவேட் பண்ணுறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ரியல் பார்ட் ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ லெஃப்ட் சைடில் என்ன இருக்கும், நமக்கு cos n theta which is ரியல் பார்ட். பாருங்கள், இங்கே இருக்கிறது என்னது, cos n theta, இதுதான் ரியல் பார்ட். இது என்னது, நமக்கு இமேஜினரி பார்ட். ஏன் இதை இமேஜினரி பார்ட் சொல்கிறோன்னா ஐயோட கோஎஃபிஷியண்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது இமேஜினரி பார்ட். இப்போ நம்ம இந்த எக்ஸ்பான்ஷனில் யாரெல்லாம் ரியல் பார்ட்டெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், ப்ளூவில் மார்க் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் ரியல் பார்ட் அப்படின்னு ப்ளூ கலரில் மார்க் பண்ணிக்கலாம். இதை பாருங்கள், இது வந்து ரியல் பார்ட். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ரியல் பார்ட். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து நம்ம பாக்ஸ் கூட பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ரியல் பார்ட் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ரியல் பார்ட். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ரியல் பார்ட். ஏன் அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த ஐ பவர் சைன் ஐ தீட்டா பவர் ஐ சைன் தீட்டா பவர் 0 இருக்குல்ல, இந்த டேர்ம் வந்து மொத்தமாக 1 ஆகிடும். ஐ சைன் தீட்டா ரைஸ் டு த பவர் 0 இருந்தால் என்ன உங்களுக்கு அந்த வேல்யூ வந்து 1 போயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ரியல் பார்ட்டாக போயிடும். ஃபஸ்ட்டு டேர்ம் ரியல் பார்ட். அடுத்தது யார், இந்த NC2 இருக்குல்ல, அதுவும் ரியல் பார்ட். அதாவது ஆல்டர்னேட் டேர்ம்ஸ். ஃபஸ்ட்டு டேர்ம், தேர்ட் டேர்ம். அடுத்தது யார், NC4, இதுவும் ரியல் ஆகிடும். ஏன்னா இந்த பாருங்கள், இங்கே ஐ இருக்குது, ஐ ஸ்கொயர் பண்ணால் -1 வரும். ஸோ ரியல் நம்பர் ஆகிடும். இது வந்து ஐ பவர் 4, அதை பண்ணால் என்னடா நமக்கு +1 வந்துடும். ஏன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 தான் என்னது நமக்கு ஐ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ ஐ ஸ்கொயர் ஐ பவர் 4 வந்து +1 ஆகிடும். அப்போ ஐ பவர் 6 வந்து திருப்பியும் -1 ஆகிடும். அப்போ இந்த டேர்மும் ரியல் நம்பர். ஸோ இந்த மாதிரி ரியல் உள்ளதெல்லாம் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரியல் உள்ளதெல்லாம் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ஸோ ரியல் டேர்ம்ஸ் மட்டும் அதை மட்டும் கலெக்ட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள், என்ன வரும் அப்படின்னா ரியல் பார்ட் பண்ணால் இங்கே பாருங்கள், NC0 cos பவர் n theta I sin theta பவர் 0 1 ஆகிடும். அடுத்தது மைனஸ் NC2 cos பவர் n-2 theta டைம்ஸ் sin ஸ்கொயர் theta அப்படின்னு வரும். அடுத்தது என்ன வரும்னா ப்ளஸ் NC4 cos பவர் n-4 theta டைம்ஸ் sin பவர் 4 theta அப்படின்னு போயிட்டே இருக்கும். நம்ம இங்கே பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மைனஸ் சைன் ஏன் வருது அப்படின்னா இங்கேருந்து வருது பாருங்கள். இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மைனஸ் சைன் எங்கேருந்து வருதுன்னா இது பாருங்கள், இந்த ஐ ஸ்கொயர்லேருந்து வருது. இந்த ஐ ஸ்கொயர் -1, இந்த ஐ ஸ்கொயர் -1 ஆகிடும். இந்த ஐ ஸ்கொயர் இந்த -1, இந்த -1ம் இந்த ப்ளஸ்ஸும் மல்டிப்ளை பண்ணால் இடையில மைனஸ் வந்துடும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த ஐ பவர் 4 வந்து 1 ஆகிடும். ஐ பவர் 4 1 அடுத்த டேர்ம் வந்து ப்ளஸ் தான் வரும். அடுத்த டேர்ம் என்ன வரும், இதுக்கு அடுத்த டேர்மு பார்த்தீங்கன்னா இன்னொரு டேர்ம் கூட எழுதணும்னா இதாக இருக்குது பாருங்கள், NC6 இருக்குது பாருங்கள். NC6 இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஐ பவர் 6 இருக்குது. ஐ பவர் 6 இப்போ தான் நம்ம எழுதணும். என்னது, ஐ பவர் 6 இஸ் -1. அப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும் நமக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா
அடுத்த டேர்ம் நமக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NC6 இன்னொரு டேர்ம் எழுதலாம் பண்ணலாம் ப்ளஸ் NC6 ப்ளஸ் NC6 இன்ஃபேக்ட் ப்ளஸ் வராது மைனஸ் வரும். ஏன் அப்படின்னா நமக்கு I பவர் 6 இருக்குது பாருங்கள். NC6 cos பவர் n minus 6 theta sin பவர் 6 theta. ஸோ இதை பார்க்கணுன்னா இதை பார்க்கலாம். இந்த டேர்ம் பாருங்கள், இங்கே I பவர் 6 மைனஸ் 1 ஆகிடும். அந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆகிடும். ஸோ மைனஸ் NC6. அப்புறம் இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். டாட்னு வச்சு விட்டுல டாட்னு வச்சு விட்டு. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ப்ளஸ். அப்போ பாருங்கள், அப்போ காஸ் என் தீட்டாக்கு ஃபார்முலா தான் NC0 காஸ் பவர் n தீட்டா அடுத்தது மைனஸ் NC2 காஸ் பவர் n மைனஸ் 2 தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா, அப்புறம் NC4 காஸ் பவர் n மைனஸ் 4 தீட்டா சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் NC6 காஸ் பவர் n மைனஸ் 6 தீட்டா சைன் பவர் 6 தீட்டா. இது எப்படி வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கும்போது தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதாக இருக்குது பாருங்கள். ஃபார்முலா எழுதுகிறோம் பாருங்கள். காஸ் தீட்டாங்கிறது வந்து ரியல் பார்ட். காஸ் தீட்டாங்கிறது என்னது, நம்ம என்ன பண்ணுறோம், ரியல் பார்ட் ஈக்குவேட் பண்ணுறோம். காஸ் தீட்டாங்கிறது ரியல் பார்ட் இதாக இருக்குது பாருங்கள். காஸ் தீட்டா ரியல் பார்ட். ஸோ லெஃப்ட் சைடில் ரியல் பார்ட் யார், அதாவது டேர்ம் இண்டிபெண்ட் ஆஃப் ஐ இல்லாத டேர்ம் காஸ் என் தீட்டா, அதுதான் வந்து லெஃப்ட் சைடில். ஸோ காஸ் என் தீட்டா லெஃப்டில் போட்டாச்சு. அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் யாரெல்லாம் காஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஐ இருக்கா பாருங்கள். I பவர் 0 1 ஆகிடும். சைன் தீட்டா பவர் 0 அதுவும் 1 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் 1 ஆகிடும். அப்போ NC0 காஸ் பவர் n தீட்டா, அதான் ஃபஸ்ட்டு டேர்ம் அந்த ரைட் ஹேண்ட் சைட் தான் இருக்குது பாருங்கள். NC0 காஸ் பவர் n தீட்டா. அடுத்தது வந்து என்ன இருக்கும்னா இந்த பாருங்கள், இந்த I இருக்கா, ஐயை ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகிடும், ஐயை ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் 1 வந்துடும். அந்த மைனஸ் 1 இந்த ப்ளஸ்ஸும் மல்டிப்ளை பண்ணி இந்த மைனஸ் சைன் வந்துடும். அப்போ மைனஸ் NC2 காஸ் பவர் n மைனஸ் 2 தீட்டா சைன் தீட்டா ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்துடும். அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த I பவர் 4 எவ்வளோ நமக்கு 1 ஆகிடும். I பவர் 4 1. அப்போ சைன் சேஞ்ச் ஆகாது. அப்போ இங்கே ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். அடுத்தது ப்ளஸ் NC4 காஸ் பவர் n மைனஸ் 4 தீட்டா இந்த இருக்குது பாருங்கள். NC4 காஸ் பவர் n மைனஸ் 4 தீட்டா. அப்புறம் இங்கே சைன் தீட்டா டு த பவர் 4, சைன் தீட்டா டு தி பவர் 4. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. I பவர் 6 எவ்வளோ நமக்கு மைனஸ் 1. அந்த மைனஸ் 1 இந்த ப்ளஸ்ஸும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் வந்துடும். NC6 காஸ் பவர் n மைனஸ் 6 தீட்டா சைன் பவர் 6 தீட்டா அண்ட் ஸோ ஆன், இப்படி போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து ரியல் பார்ட் ஈக்குவேட் பண்ணலாம். இதே நம்ம இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இதே நம்ம இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணால் வச்சுக்கோங்க, நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திருப்பியும் இதெல்லாம் கொஞ்சம் எரேஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் நமக்கு தேவைப்படும். இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறது இப்போ தேவைப்படும். சரிங்களா, அதை இங்கே பார்த்துருவோம். ஓகே, இப்போ இமேஜினரி பார்ட் வந்து நாம் என்ன பண்ணுவோம்னா க்ரீனில் மார்க் பண்ணிக்கலாம். கலர் நம்ம வந்து கலரை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம். மேத்தமெட்டிக்ஸ் படிக்கும்போது இல்லை, இன்ஃபேக்ட் எந்த சப்ஜெக்ட் படிக்கும்போதும் நம்ம கலர் காம்பினேஷன்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்ம படிக்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாகிடும், ஈஸியாகவும் இருக்கும் அண்டு எஃபெக்டிவாகவும் இருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணுவோமா. இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணால் லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது பாருங்கள். இமேஜினரி பார்ட் ஈக்குவேட் பண்ணால் ஐயோட கோஎஃபிஷியன்ட் யார், சைன் n தீட்டா. அப்போ முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல எழுதும்போது சைன் n தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். சைன் n தீட்டா இமேஜினரி பார்ட். இது வந்து இமேஜினரி பார்ட், ஐபி இமேஜினரி பார்ட். சைன் n தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இது ரியல் பார்ட். காஸ் தீட்டாங்கிறது ரியல் பார்ட். ஓகே, இது ரியல் பார்ட் ஈக்குவேட் பண்ணுவோம். இது இமேஜினரி பார்ட். இமேஜினரி பார்ட் நம்ம லெஃப்ட் சைடில் சைன் n தீட்டா வந்துச்சு. ரைட் சைடில் பாருங்கள் நீங்கள், இது பாருங்கள். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் I பவர் 1. ஸோ I பவர் 1 வந்து I தான். அப்போ இது இமேஜினரி பார்ட் ஆகிடும். அப்போ அந்த ஐயை விட்டுட்டு என்ன இருக்குது, நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம்னு இருக்குது NC1 காஸ் பவர் n மைனஸ் 1 தீட்டா சைன் தீட்டா.
அப்படின்றது அதான் ஃபஸ்ட்டு டேர்ம் நமக்கு. ஸோ இமேஜினரி பார்ட்டில் நமக்கு என்ன ஃபஸ்ட்டு டேர்ம் வருது, NC1 cos பவர் n-1 தீட்டா sin தீட்டா, அதை மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது என்ன இருக்குது, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வந்து இமேஜினரி டேர்ம், ஆல்டர்னேட் டேர்ம்ஸ். இது ஒன்று விட்டு இதுக்கப்புறம் அடுத்தது இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள் i³ இருக்குது. அப்போ i³ என்ன ஆகிடும் உங்களுக்கு, i² டைம்ஸ் i, அது என்ன ஆகிடும் -1 டைம்ஸ் i which is -i. அப்போ இங்கே i இருக்குது, ப்ரெசன்ஸ் ஆஃப் i இருக்குது, அதனோட கோஎஃபிஷியன்ட் என்ன மைனஸ் ஆகிடும். அப்போ அந்த மைனஸ் சைனும் இந்த இடத்துல வர மைனஸ் சைனும் இந்த ப்ளஸ்ஸையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் ஆகிடும். அப்போ -NC3 cos பவர் n-3 தீட்டா sin³ தீட்டா. அடுத்தது அதுதான் எழுதணும். அப்போ நம்ம என்ன எழுதலாம், இது என்ன எழுதணும், இந்த இடத்துல -NC3 cos பவர் n-3 தீட்டா sin³ தீட்டா. ஏன்னா மைனஸ் ஐயோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருக்கிறதுனால இது மைனஸ். அடுத்தது என்ன வரும் நமக்கு, அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் வரும். அடுத்தது என்ன வரும், we will have this term. அடுத்தது ஆல்டர்னேட் டேர்ம் பார்த்தீங்கன்னா இது வரும், NC5 cos பவர் n-5 i sin தீட்டா பவர் 5. இந்த i பவர் 5 என்ன வரும் நமக்கு, i பவர் 5 நம்ம என்ன பண்ணலாம், i பவர் 4 டைம்ஸ் iன்னு எழுதிக்கலாம். i பவர் 4 வந்து 1 டைம்ஸ் i, அது என்ன இடம் i. ஸோ இது இமேஜினரி டேர்ம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது, இது இமேஜினரி டேர்ம் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அடுத்த இன்னைக்கு அப்புறம் இது பாசிட்டிவாக வேறு இருக்குது, ப்ளஸ் i, அதனால் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் தான். அப்போ NC5 cos பவர் n-5 sin பவர் 5 தீட்டா. அப்போ இந்த இடத்துல எழுதும்போது நம்ம என்ன பண்ணலாம், அடுத்தது ப்ளஸ்ஸு NC5 cos பவர் n-5 தீட்டா sin பவர் 5 தீட்டா. அடுத்தது நீங்களே கஸ் பண்ணலாம், என்ன வரும் பாருங்கள், மைனஸ். நானே உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, NC1 இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது, 3 1 3 5. அடுத்தது என்ன வரும், 7 வரும், NC7. அப்புறம் இது ஏன் மைனஸ் போட்டேன்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டேர்ம் ஸ்டார்ட்ஸ் வித் ப்ளஸ்ஸு, அடுத்தது மைனஸு, அடுத்தது ப்ளஸ்ஸு, அடுத்த டேர்ம் இருக்கும் மைனஸ். அப்போ ஆல்டர்னேட் ப்ளஸ் மைனஸ் வந்துடும், ஆல்டர்னேட்டு ப்ளஸ் மைனஸ் வந்துடும். அப்போ அடுத்தது என்ன வந்துடும் நமக்கு, NC7 நம்மளே எழுதலாம், நீங்களே சொல்லலாம், என்ன வரும், cos பவர் n-7 தீட்டா, இங்கே என்ன வரும், சைன் பவர் 7 தீட்டா. ஸோ இந்த மாதிரி அடுத்த என்ன வரும், ப்ளஸ் வரும், டாட்னு வச்சு விட்ருங்க போதும். அப்போ இனிமேல் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, காஸ் என் தீட்டா ஆர் சைன் என் தீட்டா எக்ஸ்பேன்ஷன் கேட்டால் காஸ் என் தீட்டானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம், சைன் என் தீட்டானா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலா நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராப்ளம்ஸ் போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை நம்ம நோட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி நம்ம என்ன போட போகிறோம், இந்த காஸ் 8 தீட்டாவை போட போகிறோம், இந்த காசு 8 தீட்டாவை போட போகிறோம். இந்த காஸ் 8 தீட்டா இந்த ப்ராப்ளத்தை போடலாமா எப்படின்னு பார்ப்போமா. பாருங்கள், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா காஸ் 8 தீட்டா போடுறது ரொம்ப சிம்பிள். இப்போ நமக்கு என்ன தெரியும், கிளியராக தெரியும் காஸ் 8 தீட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், வாட் இஸ் காஸ் n தீட்டா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, புட் n is equal to 8 in cos n தீட்டா. காஸ் n தீட்டாவில் என்ன பண்ணணும், நீங்கள் என்னுக்கு 8ன்னு கொடுக்கணும். எந்த ஃபார்முலாவில், இந்த ஃபார்முலாவில் தரப்போகிறோம், இங்கே தரப்போகிறீங்க. என்னுக்கு பதில் நம்ம என்ன தரப்போகிறோம், 8 தரப்போகிறோம். தந்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துடலாமா. என்ன வரும், தென் என்ன வருதுன்னு இப்போ நான் எழுதிட்டுமா பாருங்கள். அப்படியே நான் பாட்டு எழுதுறேன், நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணிங்கனாலே போதும், ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் போதும். இப்போ பாருங்கள், காஸ் 8 தீட்டா, எனக்கு பதில் 8 தரும், காஸ் 8 தீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதலாம். NC0 வந்து அப்படியே எழுதுக்கலாம், NC0. அப்புறம் இது என்ன இடம், காஸ் பவர் 8 தீட்டா. அடுத்தது மைனஸ் சைன் வரும், ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஆச்சுல, இது மைனஸ். அடுத்தது 2 பாருங்கள், இங்கே 0 2, அடுத்தது 4, அங்கேருந்து 6. ஸோ 2 வரும், சரிங்களா, 2 வரும்.
அப்போ நம்ம அதை மட்டும் பண்ணால் போதும். அப்போ NC2 அடுத்தது இங்கே என்ன பண்ணோம், காஸ் பவர் 6 தீட்டா, இது 2 குறையும். இங்கே என்ன வரும், சைன் ஸ்கொயர் தீட்டா கூடிடும். ஸோ தட் பாருங்கள் எப்போவுமே இந்த நம்பர் 8ஆக இருக்கும், ஆல்வேஸ் 8. சரிங்களா? ஏன்னா இங்கே 8 இருந்ததுன்னா இந்த பவர்ஸ் ஆட் பண்ணால் 8 வரணும். இங்கே இங்கேயே இருக்குது பாருங்கள், 8 இருக்குது பாருங்கள், 8 இருக்குது பாருங்கள். சரிங்களா? ஸோ எப்போவுமே கரெக்டாக வந்துடும். அடுத்தது என்னது, NC0 NC2 கொடுத்தோம். அடுத்தது என்னது, ப்ளஸ் போடணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருந்தால் ஆல்டர்னேட்டாக திருப்பி ப்ளஸ் ஆகிடும். அது என்னது, NC4 காசை 2 குறைச்சி விட்ருங்க, காஸ் பவர் 4 தீட்டா, சைனை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க, sin theta to the power 4. So that 4 plus 4 திருப்பி என்ன ஆகிடும், 8 ஆகிடும். சரிங்களா? அடுத்தது என்னது, மைனஸ். பாருங்கள் இது ப்ளஸ் இருக்குது, அடுத்தது இங்கே மைனஸ், ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வரும். ஸோ இங்கே என்ன பண்ணலாம், NC6 காசு ஸ்கொயர் தீட்டா சைன் பவர் 6 தீட்டா. அடுத்தது என்ன பண்ணலாம், மைனஸ் மைனஸ் NC8 NC. ஆனால் இன்ஃபேக்ட் நம்ம கூட என்ன பண்ணிக்கலாம், எண்ணுக்கு தானே 8 போட்டோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நேராகவே 8 8னே போட்டுக்கலாம், எண்ணே போட வேண்டாம். டைரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கூட புட் 8னே போட்டிருக்கலாம். சரிங்களா? அப்போ நம்ம 8ஏ போட்டுருவோம் இப்போ. ஸோ அப்போ இங்கே என்ன வரும், 8C0 8C2 8C4 8C6 8C8. இங்கே என்ன போடலாம், காஸ் பவர் 0 தீட்டா, அது ஒன்றாயிடும். அப்புறம் இங்கே சைன் பவர் 8 தீட்டா அப்படின்னு நிப்பாட்டிக்கலாம். செம்மன் இந்த மாதிரி வந்துடும், எழுதிடலாம் நீங்கள். சரிங்களா? எல்லாத்தையும் இந்த மாதிரி எழுதிடலாம். நம்ம எல்லாம் கேட்டிருக்காங்க, நமக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தில் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் சைனில் எழுதியிருக்காங்க பாருங்கள். காஸ் 8 தீட்டா முழுக்க சைன் தீட்டாவில் எழுதிட்டாங்க. they have written everything in terms of sin theta. So what we have to do is, நம்ம ப்ராப்ளமில் நான் என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, எல்லா காஸ் தீட்டாவும் சைன் தீட்டாவும் மாற்றணும். இப்போ இந்த காசு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம், இது 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 எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சைன் தீட்டாவாக மாற்றணும். மாற்றுவோமா? அது ஒன்றும் இல்லை, காஸ் தீட்டாவை சைன் தீட்டாவை மாற்றுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன ட்ரிக்கு, இங்கே பாருங்கள், ஒன்றும் இல்லை, இதுதான் ட்ரிக்கு. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எவ்வளோ, இது ஃபேமஸ் ஐடென்டிட்டி 1. இப்போ எனக்கு காசு இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் போனோம். அப்போ என்ன பண்ணலாம், காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, நான் என்ன எழுதுவேன், 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா எழுதிடலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டியை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த எல்லா இடத்துலையும் இந்த அண்டர்லைன் பண்ண இடத்துல எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஐடென்டிட்டி. சரிங்களா? பண்ணிடுவோமா? பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, திஸ் ஸோ இது அடுத்த ஸ்டெப் எழுத போகிறேன். ஐ எம் கோயிங் டு ரைட் தட். ஸோ இதை எழுதலாமா, இதை யூஸ் பண்ணிக்கலாமா, நம்ம இந்த ஐடென்டிட்டி மட்டும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம். எப்படி எழுதுவோம், இங்கே பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு 8C0. 8C0 என்ன தெரியுங்களா, இங்கே பாருங்கள், அதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இது எப்படி நம்ம எவாலுவேட், இந்த வேல்யூ, இந்த காம்பினேஷன், அந்த காம்பினேட்டோரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் எப்படி வந்து வேல்யூ கண்டுபிடிக்கிறது, அதையும் இப்போ நம்ம பண்ணிடுவோம், இப்பயே பண்ணிடுவோம். இங்கே பாருங்கள், 8C0னா இங்கே பாருங்கள், ஜென்ரலாக NCRனா நீங்கள் ஒன்று இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், n ஃபேக்டோரியல் R ஃபேக்டோரியல் n மைனஸ் R ஃபேக்டோரியல், இப்படி கண்டுபிடிக்கலாம், இதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஈஸியான வழி அப்படி என்னன்னா, இங்கே பாருங்கள், 8C0 இப்போ காம்பினேஷனில் 0 வந்துச்சுன்னா நேராக என்ன போட்டுருங்க, 1. 8C0னா 1, 10C0 அப்படின்னா 1. இது கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் 5Cன்னு சொல்லக்கூடாது, சூஸ்னு சொல்லணும். 5 choose 0 அப்படின்னா 1. அதாவது 5 பேர் இருக்காங்க, 5 பேரையும் நீங்கள் என்ன பண்ணணும், யாரையுமே எடுக்காமல் சூஸ் பண்ணாமல் விட்டுடணும். அப்போ 5 பேரையும் அப்படியே விட்டுடணும். அது எத்தனை வழியில் நடக்கலாம், ஒரே வழியில் தான் நடக்க முடியும். அப்போ 5 choose 0ன்னா இடம் 1. இன் ஜென்ரல் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே n choose 0ன்னா 1. அதனால் இது என்ன ஆகிடும் உங்களுக்கு, இது 1 ஆகிடும். n choose 0ன்னா 1 ஆகிடும். அதனால் இது எப்போவுமே 8C0 1 ஆகிடும். சரிங்களா? 8C0 நமக்கு 1 ஆகிடும். இப்போ அந்த வேல்யூ போட்டுடலாம். அதுக்கப்புறமா இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8C2லாம் எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? அஃப்கோர்ஸ் இந்த ஃபார்முலாலாம் வச்சு கேல்குலேட் பண்ணலாம், இதை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 8C2 போடுறோம் பாருங்கள். 8C2 போடணுன்னா
8 ஃபேக்டோரியல், இங்கே 2 ஃபேக்டோரியல், இது அப்புறம் இந்த 8 மைனஸ் 2 6 ஃபேக்டோரியல் இப்படி போடணும். இது போடுறதுக்கு ரொம்ப டிடிஎஸ்ஸாக இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 8 ஃபேக்டோரியல்லாம் 1லேருந்து 8 வரைக்கும் கண்டினியூஸாக மல்டிப்ளை பண்ணோம் ப்ராடக்ட். அப்புறம் 2 ஃபேக்டோரியல்லாம் 1 2, 6 ஃபேக்டோரியல்லாம் 1 2 3 4 5 6. ஸோ இதெல்லாம் டாட் வச்சுக்கலாம் மல்டிப்ளிகேஷன் இல்லையா. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6, 1 2 3 4 5 6 அப்படியே கேன்சல் பண்ணிடுவேன். அப்புறம் இந்த 2 இதோட கேன்சல் பண்ணுவேன் 4 டைம்ஸ். அப்போ 8C2னா என்ன வரும் நமக்கு 28 அப்படின்னு வரும். அதை இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், 8C0 சிம்பிளாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்கிறோம் பாருங்கள். ஒன்றும் பண்ண வேண்டாம். what we have to do is இந்த 8C0 இருக்குல்ல, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, 2 இருக்கா, அதை பார்த்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 8C0 2 இருக்குது. அதனால என்ன பண்ணுங்கன்னா இங்கே 2 இருந்தால் 1 × 2 அப்படின்னு போட்டுருங்க. அதுக்கப்புறம் நியூமரேட்டர் என்ன பண்ணுங்கள், இந்த 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 8 1 குறைச்சிருங்க 7. ஸோ 2 டேர்ம் தான் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே 2 இருந்தால் இங்கே 2 டேர்ம் தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 1 1 குறைக்கணும். ஓகே, 1 1 குறைச்சிடணும். இப்போ குறைச்சிட்டிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு பாருங்கள், இந்த 2வும் இந்த 4ம் அடிச்சிடலாம். 8ஓட அடிச்சுட்டா 4 டைம்ஸ். அப்போ என்ன வரும் 28. இப்படி போட்டாலும் 28 தான் வருது. பட் இப்படி இது லென்த்தி ப்ரொசீஜரு. இது வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும். இப்போ அதே மாதிரி 8C2 போட்டோம் பாருங்கள் 28. இப்போ 8C4 போடலாம் பாருங்கள். 8C4 இங்கே எத்தனை டேர்ம் இருக்குது, 4 இருக்குது. 4 தானே இருக்குது. அப்போ டினாமினேட்டர் முதல்ல எழுதிடுவோம். 1 × 2 × 3 × 4. இங்கே 4 தானே இருக்குது. இங்கே டினாமினேட்டரில் 4 தானே இருக்குது. ஸோ அதாவது இந்த இடத்துல 4 தானே பார்த்தீங்க, 6 வந்து 4ஆக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 8லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 4 டேர்ம் எழுதணும் நியூமரேட்டரில். 8 1 குறைச்சிருங்க 7, 1 குறைச்சிருங்க 6, 1 குறைச்சிருங்க 5. ஸோ மொத்தம் எத்தனை டேர்ம் இருக்குது, how many terms are there in the numerator? 4 டேர்ம் தான் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 டேர்ம் தான் இருக்கும். ஏன்னா இதை பாருங்க, ஸ்டார்டிங் ஃப்ரம் 8 1 1 ரெடியூஸ் பண்ணிட்டே வரணும். ஓகேவா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறது ஈஸி. 4 2s are 8 அப்படியே இங்கே கேன்சல் பண்ணலாம். 3 வந்து இதோட கேன்சல் பண்ணலாம் 2 டைம்ஸ். அப்போ 7 5s are 35, 35 × 2 70. அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ, இதோட வேல்யூ வந்து 8C4. 8C4ஓட வேல்யூ நம்ம கலராக எழுதிக்கலாம். 8C4ஓட வேல்யூ 70 கண்டுபிடிச்சி வச்சதை எழுதிக்கலாம். 8C2ஓட வேல்யூ 28 அதை இங்கே எழுதிக்கலாம். 8C0ஓட வேல்யூ 1. ஏன்னா அடுத்த எக்ஸ்பென்ஷன் எழுதும்போது ஈஸியாக இருக்கும். இப்போது இதை கேல்குலேட் பண்ண போகிறோம். 8C6 கேல்குலேட் பண்ணோம். 8C6 கேல்குலேட் பண்ணோம். அதை எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னா, இங்கே பாருங்க 8C6னா இப்போ போட்ட மாதிரியே போடலாம். இப்போ திருப்பி அதே மாதிரி 8C6 இப்போ போட்ட மாதிரியே போடுவோம். இது பாருங்க 8C6க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 8C6 எப்படி கேல்குலேட் பண்ணால் இப்போ பண்ண மாதிரியே பண்ணலாம். என்ன பண்ணலாம்னா 1 2 இங்கே பாருங்கள் 6 இருக்கிறதுனால 6 வரைக்கும் 3 4 5 6. அப்புறம் 8ல் ஸ்டார்ட் பண்ணி 6 டேர்ம் வரணும். 1 1 குறைச்சிட்டே வாங்க. 6 5 4 3 அதோட நிப்பாட்டிக்கலாம். பாருங்கள் 6 டேர்ம் வந்துச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6 டேர்ம் வந்துச்சு. இதோட நிப்பாட்டிக்கலாம். இப்போ இது நீங்கள் என்ன பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ணலான்னா இங்கே பாருங்கள் 4 2 8ஓட கேன்சல் ஆகிடும். அடுத்தது இந்த 6 இந்த 6ஓட கேன்சல் ஆகிடும். இந்த 5 இந்த 5ஓட கேன்சல் ஆகிடும். இந்த 3 இந்த 3ஓட கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மகிட்ட என்ன இருக்கும், 7 4s are 7 4 தான் இருக்கும். ஸோ 28. அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, 8C6ஓட வேல்யூ வந்து 28 அப்படின்னு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதை இந்த 8C6 நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம், இன்னும் ஈஸியான வழியில் கூட கேல்குலேட் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுங்களா, இங்கே பாருங்களேன். இப்போ இந்த நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்க. இந்த 6 இருக்குல்ல, அந்த 6 நோட் பண்ணுங்கள். 8க்கு க்ளோஸாக இருக்குது. நான் என்ன மீன் பண்ணுறேன், 8க்கு க்ளோஸாக இருக்குன்னு நான் என்ன மீன் பண்ணுறேன், 8ல் பாதி எவ்வளோ இருக்குது பாருங்கள். 8ல் பாதி எவ்வளோ, 4. இது 4 விட அதிகமாக போயிடுச்சு இல்லை 6ங்கிறது. அந்த கேஸில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, 8லேருந்து இந்த 6 சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. 8லேருந்து அந்த 6 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். அது என்ன இடம், சப்ட்ராக்ட் பண்ணால் 2 வரும். 8C2
8C2 கால்குலேட் பண்ணுங்களேன். என்ன வரும் பாருங்கள், 1 2, அப்புறம் 8ல் ஸ்டார்ட் பண்ணி மேலே 2 டேர்ம் வரணும், 7. இப்போ இதையும் கேன்சல் பண்ணுங்கள், 4. 7 4 சார்னா வருது 28. இதுவும் அதே வருது பாருங்கள், 28. அப்போ 8C6 கால்குலேட் பண்ணுறதுக்கு பதில் 8C2 கால்குலேட் பண்ணிக்கலாம், ஈஸி. சரிங்களா? அதே மாதிரி தான் இப்போ 8C8 கால்குலேட் பண்ணுறதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம், 8C0 கால்குலேட் பண்ணிடலாம். ஏன்னா 8லேருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 0, அதை போட்டால் 8C0 இப்போ தான் சொன்னோம் எவ்வளோன்னு, 1. இதோ இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், 8C0 1. அப்போ இதனோட வேல்யூ என்ன ஆகிடும், 1 ஆகிடும். இதனோட வேல்யூ 1 ஆகிடும். இது என்ன டெக்னிக்னா, இது என்ன ஃபார்முலா அப்படின்னா, இது பாருங்கள், NCR இஸ் ஈக்குவல் டு NCN-Rன்னு போடலாம். இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, இந்த R வந்து எதை விட ஜாஸ்தியாக இருக்கும், n/2 விட அதிகமாக இருக்கும். அதாவது இந்த 8ல் பாதி எவ்வளோன்னு பார்க்கணும். அதை விட நம்மளோட ஆர் வேல்யூ அதிகமாக போயிடுச்சுன்னா, 8ல் பாதி எவ்வளோ, 4. இந்த ஆர் எவ்வளோ இந்த இடத்துல 6. ஸோ 6 இஸ் கிரேட்டர் தென் 4 போனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸை கால்குலேட் பண்ணிடலாம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு பேர் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவான். எதனோட, பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்டோட ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த ஐடியாலெலாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இந்த ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம், கம்ப்ளீட் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணிடுவோமா? இந்த ப்ராப்ளத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன எழுதலாம் இப்போ, ஸோ நம்ம பைனாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்கள், 8C0 1 ஆகிடுச்சு. அதனால் இது என்ன ஆகிடும், cos பவர் 8θ ஆகிடும். நம்பரை நேராக போட்டுக்கலாம் அப்படியே, cos பவர் 8θ. இன்ஃபேக்ட் நம்ம அதை கூட எப்படி எழுதிக்கலாம்னா, cos பவர் 8θ நம்ம சைனாலில் மாற்றணும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, தட் இஸ் ஈக்குவல் டு 8C0 1 ஆகிடுச்சு. அப்போ 1 இன்ட்டு எனிதிங் தான். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா cos பவரை எப்படி எழுதிடலாம், sin ஸ்கொயர் தீட்டா பவர் 4 அப்படின்னு எழுதிடலாம். இந்த டேர்மை இப்படி எழுதிடலாம். ஏன்னா பாருங்கள், இதை வந்து cos ஸ்கொயர் தீட்டா raised to the power 4ன்னு எழுதிடலாம். அதை எப்படி எழுதலாம், திஸ் இஸ் 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா raised to the power 4 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த டேர்மாக மாறுது. சரிங்களா? ஓகேவா? எழுதி காட்டிட்டேன் எப்படி வருதுன்னு. நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், டேக் யுவர் டைம். இதை நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது இப்போ அடிச்சிடுறாங்க, இதை அடிச்சிடுறேன். சரியா? அடுத்தது என்ன பண்ணணும், இந்த டேர்ம் எழுதணும். மைனஸ் 8C2 வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 28ன்னு கண்டுபிடிச்சோம். ஸோ இங்கே போட்டுக்கோங்க 28. cos பவர் 6θவை நான் என்ன பண்ணுவேன், 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பவர் 3ன்னு எழுதுவேன். ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி தான், cos ஸ்கொயர் தீட்டா டு த பவர் 6ன்னு எழுதலாம். இதை இந்த cos ஸ்கொயர் தீட்டாவை நம்ம என்ன எழுதலாம், 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பவர் 6ன்னு எழுதலாம். 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா பவர் 6, அதுதான் இங்கே வந்துடும். சரியா? ஸோ அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், அழிச்சிடலாம். ஓகேவா? அடுத்தது 8C4 எவ்வளோ, 70. ஸோ ப்ளஸ் 70 டைம்ஸ் cos ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டு, இதில் இன்னொன்று இருக்கு பாருங்கள், இந்த sin ஸ்கொயர் தீட்டா எழுதணும்ல, நம்ம cos பவர் 6 எழுதணும். இதை எழுதவே இல்லையே இங்கே. ஸோ அதை எழுதணும். அதனால நம்ம என்ன பண்ணணும், இதை எரேஸ் பண்ணிட்டு அதை எழுதிடுவோம், அப்புறம் இதை எழுதுவோம். ஸோ இது என்ன வேணும், 8C2 28 எழுதணும், cos பவர் 6 இப்படி எழுதணும், sin ஸ்கொயரை இங்கே எழுதணும்ல. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், sin ஸ்கொயர் தீட்டா, இல்லைன்னா எரர் ஆகிடும், எக்ஸ்பேன்ஷனு ஆன்சர் எரராக வந்துடும். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது என்னது, 8C4 வந்து 70. ஸோ ப்ளஸ் 70 cos பவர் 4 தீட்டாவை எப்படி எழுதலாம், 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். அப்புறம் இங்கே இது sin பவர் 4 தீட்டா தான். இந்த sin பவர் 4 தீட்டா அப்படியே வந்துடும். அடுத்தது 8C6 என்னது, அது மைனஸ் ஆகிடும். மைனஸ் 8C6 எவ்வளோ, 28. 8C6 28. cos ஸ்கொயர் தீட்டாவை 1 மைனஸ் sin ஸ்கொயர் தீட்டா
அப்புறம் இங்கே என்ன போட்டுக்கலாம், sin பவர் 6 தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த டேர்ம் எழுதியாச்சு கம்ப்ளீட்டாக. சரிங்களா, அந்த டேர்மு கம்ப்ளீட்டாக எழுதியாச்சு. ஓகே, அப்புறம் ஃபைனலாக நமக்கு எந்த டேர்ம் இருக்குது, இந்த டேர்ம் இருக்குது 8c8 1 cos பவர் 0 தீட்டா, இதுவும் 1 தான். இதுவும் என்ன ஆகிடும், இதுவும் நமக்கு 1 ஆகிடும். அப்போ இது மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக இது என்ன இருக்கும் நமக்கு 8c8. பாருங்கள், இது மைனஸ் இருக்கா, அடுத்த டேர்ம் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். பாருங்கள், ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸாக தான் போகணும். மைனஸாக இருந்தது, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அதை இது மைனஸாக இருந்தது, இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். சரிங்களா, அடுத்தது 28, இது -28 பார்த்தோம். அடுத்தது என்ன ஆகிடும், ப்ளஸ் இது எழுதிடலாம் sin பவர் 8 தீட்டா, sin பவர் 8 தீட்டா. ஏன்னா இது 1 ஆகிடுச்சு, இது என்ன ஆகிடுச்சு, இதுவும் 1 ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் 1 போயிடுச்சு. ஸோ இதுவும் 1, இந்த வேல்யூ இந்த டேர்மும் 1, இது ரெண்டும் 1. அப்போ sin 8 தீட்டா sin பவர் 8 தீட்டா மட்டும் இங்கே இருக்கும். சரிங்களா, அவ்வளோதான். இப்போ எல்லாமே பாருங்கள், நம்ம சைனில் மாற்றியாச்சு, எல்லாத்தையும் சைன்லேயே மாற்றிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்ன இருக்குது, cos 8 தீட்டா, 8 தீட்டா மல்டிபிள் ஆங்கிளாக இருக்குது. சரிங்களா, இப்போது இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது எல்லாத்தையும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இது எப்படி எழுதலாம் தெரியுங்களா, இங்கே பாருங்கள், 1 - sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர், அப்புறம் இன்னொரு வாட்டி 1 - sin ஸ்கொயர் தீட்டா ஹோல் ஸ்கொயர். இப்படி எழுதினாலும் சரி, இல்லை a - b ஹோல் பவர் 4 ஃபார்முலா தெரியும் சார், டைரெக்டாக தெரியும்னா அப்படியே கூட எழுதிடலாம், அதுவும் ஈஸி தான். நம்ம என்ன பண்ணலாம், இப்படி எழுத வேணாம், ஏன்னா 2 வாட்டி நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், டைம் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபார்முலாவை நம்ம அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் பாருங்கள், a பவர் 4, ஸோ 1 பவர் 4 1 தான். அடுத்தது -4 1 கியூப் 1 தான், டைம்ஸ் இந்த sin ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டுக்கலாம், 4c1 ஆகிடும். இது என்னது நியாயமாக, நான் என்ன திருப்பி இன்னொரு வாட்டி பைனாமில் இதை எழுதுகிறேன் பாருங்கள். இங்கே இடத்துல நம்ம என்ன பண்ணோம், 4c1 அப்புறம் 4c1 போட்டு இதை வந்து 1 கியூப் 1 தான், இது sin ஸ்கொயர் தீட்டா அப்படியே போட்டுக்கலாம். அடுத்தது ப்ளஸ் 4c2, அடுத்தது என்ன பண்ணோம், இது 1 ஸ்கொயரு, இதை ஸ்கொயர் பண்ணோம், sin பவர் 4 தீட்டா. அடுத்தது 4c3 -4c3 sin பவர் 6 தீட்டா. அடுத்தது 4c4 sin பவர் 8 தீட்டா அப்படின்னு வந்துடும். 4c4 வந்து 1 ஆகிடும், 4c4 1 ஆகிடும். ஸோ 4c4 sin பவர் 8 தீட்டா. இதை வேணாலும் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல பாருங்கள், a - b பவர் 4 அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண பைனாமியல் அகைன். இது என்ன வரும், 4c0 தான் 1 ஆகிடும். a பவர் 4 b பவர் 0 ப்ளஸ் இன்ஃபேக்ட் மைனஸ் வரும், ஆல்டர்னேட்டாக மைனஸ் 4c1 a கியூப் b ப்ளஸ் 4c2 a ஸ்கொயர் b ஸ்கொயர் மைனஸ் 4c3 a b கியூப் ப்ளஸ் 4c4 b பவர் 4. ஸோ இந்த ஏவோட பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, பியோட பிளேஸில் sin ஸ்கொயர் தீட்டா இருக்குது. b பவர் 0 எப்போவுமே பாருங்கள், எனி நான் ஜீரோ நம்பர் raised to the power 0 is 1. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால் இந்த டேர்ம் வந்து இது 1 ஆகிடும், b பவர் 0 1 ஆகிடும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், இதை எழுதியிருக்கோம். சரிங்களா, ஓகே, அந்த ஃபார்முலா வச்சு தான் இதை எழுதியிருக்கோம். நம்ம இல்லைனா லென்த்தியாக போகும், 2 வாட்டி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா. அடுத்தது பாருங்கள், இது என்னது 28, இது a - b ஹோல் கியூப் ஃபார்முலா. அப்போ நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், -28 போட்டுக்கிட்டு இந்த sin ஸ்கொயரையும் எழுதிடுறேன், sin ஸ்கொயர் தீட்டாவும் எழுதிட்டு, இது பாருங்கள், இதுக்கான a - b ஹோல் கியூப் ஃபார்முலா எழுதுறேன், a கியூப். ஸோ 1 கியூப் 1 தான், -3 a ஸ்கொயர் b 3 1 ஸ்கொயர் 1 தான்,
b வந்து நமக்கு sin square theta plus 3 ab square a அப்படியே வச்சுக்கிறோம், இது b square. ஸோ sin square பண்ணாக்கா sin power 4 theta, sin square theta ஸ்கொயர் பண்ணால் sin power 4 theta minus b cube, அது என்ன ஆகிடும் sin power 6 theta அப்படின்னு ஆகிடும். ஸோ இங்கே என்ன பண்ணோம், நம்ம a minus b whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணோம். a minus b whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணோம் எதுக்கு, இந்த இடத்துக்கு, இதுக்கு a minus b whole cube ஃபார்முலா யூஸ் பண்ணோம். a minus b whole cube ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். திஸ் இஸ் a cube minus 3a square b plus 3a b square minus b cube. a ஓட பிளேஸில் 1 இருக்கும், b ஓட பிளேஸில் sin theta இருக்கும். அதை வச்சு தான் இந்த எக்ஸ்பேன்ஷன் போட்டோம். சரிங்களா? ரைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்தது இந்த 70க்கு எழுதிடுவோம். 70க்கு என்ன பண்ணிடுவோம், எழுதிடுவோம். நெக்ஸ்ட் டேர்ம் 70 sin power 4 theta, அதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ப்ளஸ் 70 sin power 4 theta அப்படின்னு போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 minus sin square theta whole square, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும். a minus b whole square, அது என்ன வரும், 1 minus 2 sin square theta 2ab plus b square, sin square theta ஸ்கொயர் பண்ணால் sin power 4 theta, அவ்வளோதான். ஸோ இந்த டேர்ம் ஓவர் ஆயிடுச்சு. இந்த டேர்ம் வந்து we have finished it. இதை முடிச்சிட்டோம் நம்ம. this we have done. இந்த டேர்ம் ஓவர். அடுத்தது யார், இதை மட்டும் பண்ணணும். அது என்னது, மைனஸ் 28 sin power 6 theta அப்படியே வச்சுக்கிட்டு இது என்ன பண்ணலாம், 1 minus sin square theta. ஸோ இந்த sin square theta அப்படியே வரும். ஃபைனலாக இங்கே இருக்க டேர்ம் வரும். அது என்னது, sin power 8 theta அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ணோம், திருப்பியும் இந்த 4c1 அப்படின்னா நமக்கு என்ன அர்த்தம், 4, அந்த ஃபார்முலா படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதான் இப்போ இங்கே என்ன இருக்குது, 1 இருக்கா, ஸோ 1 போட்டுக்கணும். மேலே 4ல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரே டேர்ம் தான் இருக்கணும். 4c1 is 4. அடுத்தது 4c2 வரும். ஸோ 4c2 வந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், 2 into 1ன்னு போட்டுக்கலாம். 4ல் ஆரம்பித்து ஒன்று ஒன்றா குறைக்கணும், 2 டேர்ம் தான் வரணும். ஸோ இதையும் கட் பண்ணிடலாம். அது என்ன வரும், 6 வந்துடும். அப்போ இது என்ன ஆகிடும், இது வந்து 6 ஆகிடும், இது வந்து 4 ஆகிடும். அப்புறம் 4c3 நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாருங்கள், 4c3 போடுறதுக்கு பதில் 4லேருந்து 3யை சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க, 4c1 போடலாம். அப்போ அதனால இது 4 ஆகிடும். அடுத்தது 4c4, 4லேருந்து 4யை சப்ட்ராக்ட் பண்ணால் 4c0 ஆகிடும். 4c4னா நீங்கள் என்ன பண்ணலாம், 4லேருந்து 4யை சப்ட்ராக்ட் பண்ணலாம், 4c0, அது என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ஸோ இது 1. அப்போ எல்லா கோஎஃபிஷியன்ஸும் நம்ம என்ன பண்ணோம், கேல்குலேட் பண்ணியாச்சு. அதனால் இதையும் அழிச்சிடலாம். இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் நம்ம நேராக. ஸோ இது என்ன வரும் நமக்கு, நேராக 1 minus 4 sin square theta plus 6 sin power 4 theta minus 4 sin power 6 theta plus 1 sin power 8 theta. அவ்வளோதான், அது முடிஞ்சிச்சிங்களா? அப்புறம் இது பாருங்கள், டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் இதை வச்சு இந்த ப்ராக்கெட்டில் இருக்க எல்லா டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். ஸோ minus 28 டைம்ஸ் 1, முதல்ல அதை பண்ணுவோம். 28 டைம்ஸ் 1 பண்ணால் 28 sin square theta. அப்புறம் இதையும் பண்ணுங்கள், 3 டைம்ஸ் 28, 3 20 60, 3 24, மைனஸ் 84. இன்ஃபேக்ட் ப்ளஸ் ஆகிடும் பாருங்கள். இந்த மைனஸ் டேர்ம் என்ன ஆகிடும், இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதனால் ப்ளஸ் 84 sin power 4 theta. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணோம். 3 டைம்ஸ் 28, 3 20s are 60, 3 8s are 24. ஸோ minus 84 sin power 6 theta. பாருங்கள், இது 4 இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2. ஸோ அது வந்துடும். சரிங்களா? ஓகே. அடுத்தது நமக்கு என்ன வரும், இதையும் மல்டிப்ளை பண்ணோம். இந்த 28யும் இது 6யும், அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது,
இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 28 sin பவர் 8 தீட்டா அப்படின்னு வரும். ஸோ ப்ளஸ் 28 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 28 sin பவர் 8 தீட்டா அப்படின்னு வரும். சரிங்களா? அடுத்தது இந்த 70 வச்சு டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ப்ளஸ் 70 sin பவர் 4 தீட்டா. அடுத்தது இதையும் மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் 140 sin பவர் 6 தீட்டா. அடுத்தது இதையும் பண்ணணும், மைனஸ் 70 sin பவர் 8 தீட்டா. சரியா? பவரை ஆட் பண்ணி விட்டா போதும். அப்புறம் இதையும் பண்ணணும், மைனஸ் 28 sin பவர் 6 தீட்டா. அப்புறம் இதையும் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 28 sin பவர் 8 தீட்டா. ஃபைனலாக இந்த டேர்ம் ப்ளஸ் sin பவர் 8 தீட்டா. இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நம்ம லைக் டேர்ம்ஸ்லாம் ஒன்று சேர்த்துலாம். 1 ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம், அடுத்தது ஸ்கொயர் டேர்ம் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. வேறு எங்கேயா ஸ்கொயர் டேர்ம் இருக்கா பாருங்கள், இருக்காது. ஸோ மைனஸ் 32 sin ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது இங்கே பாருங்கள், இங்கே ஒரு sin பவர் 4 இருக்குது, இங்கே ஒரு sin பவர் 4 இருக்கும், இங்கே ஒரு sin பவர் 4 இருக்கும், இருக்கா? ஸோ இங்கே பாருங்கள், இது ஒரு 6 60, இது 84 + 60 90 + 70 160 160 sin 4 தீட்டா டைம்ஸ் sin 4 தீட்டா. அடுத்தது sin பவர் 6 தீட்டா பாருங்கள், இங்கே ஒரு sin பவர் 6 இருக்குது, இங்கே ஒரு sin பவர் 6 இருக்குது, இங்கே ஒரு sin பவர் 6 இருக்குது, இங்கே ஒரு sin பவர் 6 இருக்குது. இப்போ sin பவர் 6லாம் பாருங்கள், 4 84 88 ஒரு 88 188 ஒரு 20 சேர்த்திங்கன்னா 208 228 256. ஸோ மைனஸ் 256 டைம்ஸ் sin பவர் 6 தீட்டா. அடுத்தது sin பவர் 8 தீட்டா பாருங்கள், sin பவர் 8 தீட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், இந்த கலரில் மார்க் பண்ணிக்கலாம். sin பவர் 8 தீட்டா 1, அப்புறம் இது ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். 28 56 57 58 ப்ளஸ் ஒரு 70. ஸோ 70 + 58 ஆட் பண்ணிங்கன்னா 8 7 5 12 128. ஸோ ப்ளஸ் 128 sin பவர் 8 தீட்டா. இப்போ இது ஆன்சரோட மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாமா? பாருங்கள், நம்பர்ஸ் என்னெல்லாம் வருது பாருங்கள், நமக்கு கொடுத்த ப்ராப்ளத்துக்கு வேறு பாருங்கள், 1 -32 160 256 128.